ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறீங்கன்னா காளான் 65 தான் இன்றைக்கி செய்ய போகிறேன். ஈஸி ரெசிபி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இந்த காளானை 1க்கு 2 முறை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதை மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துட்டு இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துடலாம். இப்போ இந்த ஸ்பூனால் 2 டீஸ்பூன் பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ அதே ஸ்பூனால் 1 டீஸ்பூன் சோளா மாவு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இது கூடவே காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கலருக்காக காஷ்மீரி தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துட்டு தண்ணி விடாமல் முதல்ல கலந்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு தண்ணியை தெளித்து கலந்துக்கோங்க. ஏன்னா காளானில் தண்ணி விடும். கலந்துட்டு மூடி போட்டுருங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஆயில் சூடானதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். அதில் முறுமுறுன்னு இருக்கும். இப்போ லைட்டாக திருப்பி போட்டுட்டு பொரித்து எடுத்துடலாம். இப்போ இன்னொரு முறையும் போட்டு எடுத்துக்கலாம் எல்லாத்தையும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான காளான் ஃப்ரை 65 ரெடி ஆயிடுச்சு. ஈஸி ரெசிபி. இதில் கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் பொரிச்சு போட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.